இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாவை பார்லிமெண்டில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. இதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த மசோதா மீண்டும் லோக்சபாவில் நேற்று விவாதம் நடைபெற்றது. இறுதியில் நேற்றிரவு ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. பெரும்பான்மைக்கு 352 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 எம்பிக்களும் எதிராக 230 எம்பிக்களும் ஓட்டளித்தனர். இதனால் மசோதா தோல்வியடைந்தது. மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிராக ஓட்டளித்தன. இந்திய கூட்டணியின் பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. பெண்கள் பார்லிமெண்ட்டுக்கும் சட்டசபைகளுக்கும் அதிக எண்ணிக்கையில் செல்வதை திமுக தலைவர் ஸ்டாலின் விரும்பவில்லை என தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கடுமையாக விமர்சிக்கின்றனர். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் இந்திய கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவாளர்களிடையே கருத்து மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் பெண்களுக்கு திமுக துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றம் சாட்டி வரும் அதிமுக, பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் திமுகவுக்கு எதிராக #DMK backstops women, #TNFace bye bye Stalin, #NDA with தமிழ்நாடு போன்ற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இது தமிழக பெண்கள் மனதில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது.